அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவாக இருந்தால் உடம்புக்குள்ளே கழிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பார்த்திங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கணக்கு இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pHக்கு வந்துடும். ஸோ அமிலமாக இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போகிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்ருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸு, அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. இமிடியேட்டாகவும் குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போதும் குடிக்கக்கூடாது. ஸோ இப்போது ஒரு பக்கம் வந்து சார் அயோடினைஸ்டு சால்ட் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வந்து ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிங்க் சால்ட் வந்திருக்கு, கல் உப்பு, ராக் சால்ட், இந்த மாதிரி நிறைய உப்பு வகைகள் வந்துட்டே இருக்குது. ஸோ எந்த உப்பு உபயோகப்படுத்தணும்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில், இல்லை கீரையில், அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில், சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து அந்த ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்டு உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. நம்ம காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அயோடைஸ்டு உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்போவுமே பெஸ்ட்டு. டீ காஃபி குடிக்கலாமா? டீ காஃபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அது பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பயிர் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான். பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. டீ வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. சார் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும் அதுக்கு. அதனால் க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக்கு கிடைச்சா குடிக்கலாம். ஹெர்பல் டீஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறம் தனியா போட்டு, மிளகு, அது மாதிரிலாம் நம்ம இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா அதுவே போதும் நமக்கு.